ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிஏ இன்டர் காஸ்டிங் அதில் பட்ஜெட் அண்ட் பட்ஜெட்டரி கண்ட்ரோல் அந்த சாப்டரில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் 5. A company is engaged in the manufacture of specialized sub-assemblies required for create certain electronic equipments. The company envisages that in the forthcoming month, December, the sales will be in the ratio of 3:4:2 respectively of the sub-assemblies ACB, MCB and DP. ஒரு கம்பெனி இருக்குது, அது எதில் என்கேஜ் ஆகிருக்காங்கன்னா என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்னா ஃபோர்த்கம் மந்தில் என்ன இருக்குன்னா டிசம்பரில் அவங்களோட சப்அசம்பிளிஸ் இருக்குல்ல ஏசிபி, எம்சிபி, டிபி அது வந்து 3:4:2 ரேஷியோவில் வந்து விற்கும் அப்படிங்கிறத வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. The following is the schedule component required for the manufacture சப்அசம்பிளி ஏசிபி, எம்சிபி, டிபி இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வேணும். பேஸ் போர்டு வந்து ஒரு காம்பனண்ட் வேணும் எல்லாத்துக்குமே. IC08, IC12, IC26 இதெல்லாம் காம்போனன்ட்ஸ். இதெல்லாம் எவ்வளோ யூனிட்ஸ் தேவை அப்படிங்கிறது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 8, இது 2, இது வந்து 2, இது ஏசிபிக்கு வந்து 4, எம்சிபிக்கு வந்து 10, டிபிக்கு வந்து 4, IC26 வந்து ஏசிபிக்கு வந்து 2, எம்சிபிக்கு 6, டிபிக்கு வந்து 8. இது எல்லாத்தையும் டோட்டலாக அவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து டோட்டலாக ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பர்ச்சேஸ் ப்ரைஸ். ஒரு யூனிட் வந்து 60 rupees. அதே IC08 வந்து ஒரு யூனிட் வந்து 20, IC12 வந்து ஒரு யூனிட் வந்து 12, IC26 வந்து ஒரு யூனிட் வந்து 26, IC26 ஒரு யூனிட் வந்து 8 rupees. அதே ஏசிபி, எம்சிபி, டிபியோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா the direct labor time, variable overheads required for each of the sub-assemblies. லேபர் டைம் எவ்வளோ தேவைப்படுது, வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. லேபர் ஹார்ஸ் வந்து கிரேட் ஏ அப்படின்னு பிரிச்சுருக்காங்க, கிரேட் பி இந்த மாதிரி 2 டைப்பாக பிரிச்சுருக்காங்க லேபர் ஹார்ஸை. கிரேட் ஏ வந்து ஏசிபிக்கு வந்து 8 ஹார்ஸ் தேவை, எம்சிபிக்கு வந்து 6 ஹார்ஸ் தேவை, டிபிக்கு வந்து 4 ஹார்ஸ் தேவை. அதனுடைய 1 ஹாருக்கு எவ்வளோ வேஜ் ரேட்னா 5 per hour. நெக்ஸ்ட்டு கிரேட் பி லேபர் ஹார்ஸ்க்கு வந்து 4 per hour. ஏசிபிக்கு எவ்வளோ ஹார்ஸ் தேவைன்னா 16, எம்சிபிக்கு வந்து 12 ஹார்ஸ் தேவை, டிபிக்கு வந்து 8 ஹார்ஸ் தேவை. வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் இது அமௌண்ட்லேயே கொடுத்துட்டாங்க, ஸோ அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the laborers work 8 hours a day for 25 days a month. லேபர்ஸ் வந்து எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 8 ஹார்ஸ், அந்த மாதிரி ஒரு மந்த்துக்கு 25 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது வந்து 25 × 8 equal to 200 hours. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா the opening stock of sub-assemblies and components of December's are as under. sub-assembliesோட ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் இருந்துச்சுல IC08, IC12, IC26, அதுக்கப்புறம் பேஸ் போர்டு இதனுடைய ஓப்பனிங் ஸ்டாக்லாம் கொடுத்துருக்காங்க. Fixed overheads amount to 7,57,200 for the month and a monthly profit target of 12 lakh has been set. இவங்க எவ்வளோ ப்ராஃபிட் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா 12 lakh. ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோ வருதுன்னா 7,57,200. The company is eager for a reduction of a closing inventory for the month of December of sub-assemblies and component by 10% of the quantity as compared to the opening stock. இப்போ க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோனா அவங்க எவ்வளோ டிசைட் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ விருப்பப்படுறாங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக் கூட ஒரு 10% கம்மியாக இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் 100 இருந்தால் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோவா இருக்குன்னா 100 - 10%, ஸோ 90 இருக்கும். இதே மாதிரி தான் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்கோ அதுலேருந்து 10% லெஸ் பண்ணணும். இதில் வந்து நம்மளை என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னா ப்ரிப்பேர் த ஃபாலோவிங் பட்ஜெட் ஃபார் த மந்த் ஆஃப் டிசம்பர். சேல்ஸ் பட்ஜெட் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ. சேல்ஸ் பட்ஜெட் போடணும், அதில் வந்து எத்தனை குவான்டிட்டி சேல்ஸ் பண்ண போகிறோம், அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது போடணும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட் இன் குவான்டிட்டி எவ்வளோ வந்து ப்ரொடக்ஷன் பண்ண போகிறோம். காம்போனன்ட் யூசேஜ் பட்ஜெட் எந்தெந்த காம்போனன்ட்ஸ்லாம் எவ்வளோ யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது. காம்போனன்ட் பர்ச்சேஸ் பட்ஜெட் இன் குவான்டிட்டி அண்ட் வேல்யூ காம்போனன்ட் வந்து எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அதனுடைய வேல்யூ அண்ட் குவான்டிட்டி. அதுக்கப்புறம் மேன் பவர் பட்ஜெட் லேபர் ஹார்ஸ் பார்த்தோம்ல கிரேட் ஏ கிரேட் பின்னு அதனுடைய மேன் பவர் பட்ஜெட் போடணும். நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் த அமௌண்ட் ஆஃப் வேஜஸ் பேயபிள் எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க
அதை வச்சு நம்ம நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் வேஜஸ் பேபிள், எவ்வளோ வேஜஸ் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃபைன் பண்ணணும். அந்த வேஜ் ரேட் எங்கே அது கொடுத்துருக்காங்களா, இந்த ரேட்டை வச்சு தான் நம்ம வேஜ் ரேட்டும் ஃபைன் பண்ணணும், 5-4 அதை வச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒர்க்கிங் நோட்டில் என்ன போட போகிறோன்னா, கான்ட்ரிபியூஷன் எவ்வளோங்கிறத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் கண்டுபிடிச்சிருவோம். மார்ஜினல் காஸ்ட் பர் யூனிட்னா வேரியபிள் காஸ்ட், அதுலேருந்து கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் சேல்ஸ் ரேஷியோலாம் இன்டூ பண்ணுறோம். ஏன் சேல்ஸ் ரேஷியோலாம் இன்டூ பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருந்த 520, எம்சிபி வந்து 500, டிபி வந்து 350. இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படும். பேஸ் போர்டு வேணுமா, எல்லாத்துக்கும் ஈக்குவல் தான், 1 தான் கொடுத்துருந்தாங்க. அதனுடைய ஒவ்வொன்றுடைய ரேட்டும் 60. ஸோ IC08 எவ்வளோ காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது, அதனுடைய ரேட் என்ன, அது கூட இன்ட்டு பண்ணணும். 8 × 20, 2 × 20, 2 × 20. 8 × 20னா 160, 2 × 20னா 40. இதே மாதிரி IC12க்கு வந்து எவ்வளோ காம்பனன்ட்ஸ் தேவை, அதனுடைய ரேட் என்ன, அதெல்லாம் பண்ணணும், இன்ட்டு பண்ணணும். 4 × 12, 10 × 12, 4 × 12, 48, 120, 48. நெக்ஸ்ட் வந்து IC26க்கு வந்து 2 × 8, 6 × 8, 8 × 8, அப்போ வந்து 16, 48, 64. நெக்ஸ்ட் வந்து லேபர் பார்க்கணும். கிரேட் ஏ கிரேட் பி ரெண்டாக பிரிச்சுருக்கோமா, ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, 1 ஹாருக்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே கொடுத்துருக்காங்களா, 8 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. 8 × 5, 6 × 5, 4 × 5, 40, 30, 20. கிரேட் ஏ வந்து 40, 30, 20. கிரேட் பி எவ்வளோனா 16 × 4, 12 × 4, 8 × 4. அப்போ வந்து எவ்வளோ வரும்னா 64, 48, 32. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா அதுக்கு முன்னால் இன்னொரு வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருந்தாங்களா, ஸோ இதை எடுத்து அப்படியே போட்டுறணும். 36, 24, 24 வேரியபிள் ஓவர் ஹெட். 36, 24, 24 அதை அப்படியே ஆட் பண்ணுறோம், ஒவ்வொரு காம்பனன்ட்ஸுக்கு ஆட் பண்ணுறோம். எவ்வளோ வருதுன்னா டோட்டல் மார்ஜினல் காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 424 ஃபார் ஏபிசி. எம்சிபிக்கு வந்து 370, டிபிக்கு வந்து 288 வருது. செல்லிங் ப்ரைஸ்லேருந்து இப்போ கண்டுபிடிச்ச மார்ஜினல் காஸ்ட்டை வந்து லெஸ் பண்ணணும். அப்படி லெஸ் பண்ணால் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன். ஸோ நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்கும். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோனா காம்பனண்ட் ஏபிசி வந்து 96, எம்சிபி வந்து 130, டிபி வந்து 62. இது வந்து அவங்க ரேஷியோ கொடுத்துருந்தாங்களே, எல்லாரும் இது ஒரு காம்போனண்ட்டுக்கு தான் அவங்க கொடுத்துருந்தாங்களே ரேஷியோ. இது வந்து 3 வந்து சேல்ஸ் ஆகும், இது வந்து 3:4:2. அதனால் அந்த சேல்ஸ் ரேஷியோலாம் இன்டூ பண்ணுறோம். அப்போ வந்து இது 288 இருக்கும். கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ கொடுக்கணும், மொத்தமாக 3 யூனிட் சேல் பண்ணிடுவோம். இது வந்து 4 யூனிட் சேல் பண்ணிடுவோம், 520. இது வந்து 2 யூனிட் சேல் பண்ணிடுவோம், வந்து 124. அப்போ எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்னா அந்த ரேஷியோ படி பார்த்தோம்னா 932 வரும். அந்த 932 மட்டும் இல்லை, ஆனால் இது சிம்பிளிஃபைடு ஃபார்ம். 932ங்கிறது வந்து சிம்பிளிஃபைடு ஃபார்ம். இதே ஃபுல் ஃபார்ம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, டோட்டல் கான்ட்ரிபியூஷன் நம்மளுக்கு எவ்வளோ தேவைன்னா, ப்ராஃபிட் எவ்வளோ வேணும்னு சொன்னாங்க, 12 lakh வேணும்னு சொன்னாங்க. ஃபிக்ஸ்டு ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோனா 7,57,200. இது ரெண்டையும் சேர்த்து கொடுத்தா தான் கான்ட்ரிபியூஷன் வந்து இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ வந்து 19,57,200. 932ங்கிறது வந்து ஒரு பேட்ச் மட்டும்தான். ஒரு பேட்ச்சில் இந்த காம்போனண்ட் இந்த ரேஷியோவில் கொடுப்போமா, அப்போ வந்து எவ்வளோ கான்ட்ரிபியூட் வருதுங்கிறது வந்து பார்க்குறது. ஒரு பேட்ச்சில் வந்து 3:4:2 அதில் வந்து ஒரு பேட்ச் இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பேட்ச் பண்ணால் இந்த டோட்டல் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் 19,57,200 வரும். ஒரு பேட்சுக்கு 932 rupees வருதுன்னா எத்தனை பேட்ச் சேர்ந்தால் எனக்கு 19,57,200 வரும். இதுதான் லாஜிக். அப்போ என்ன பண்ணுவோன்னா இதை இன்டூ பண்ணுவோம், இது ரெண்டும் இன்டூ பண்ணுவோம். அப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 19,57,200 டிவைடட் பை 932ன்னு வரும். அப்படி போட்டோம்னா என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 2100 பேட்சஸ் கிடைக்கும். equal to 2100 batches. ஒவ்வொரு பேட்சுக்கு
ஒவ்வொரு காம்பனண்ட் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கிறத இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சேல்ஸ் குவான்டிட்டி அப்போ வந்து 2100, அப்போ வந்து 3 விற்குமா, ஏசிபி வந்து 3, எம்சிபி வந்து 4, டிபி வந்து 2. ஸோ 2100 into 3 6300, 2100 into 4 8400, 2100 into 2 4200. இது வந்து சேல்ஸ் பட்ஜெட். நான் என்னுடைய செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோனா கொஸ்டினில் கொடுத்தது 520, 500, 350. அப்படி போட்டோம்னா நம்மளுக்கு சேல்ஸ் வேல்யூ கிடச்சிரும். சேல்ஸ் குவான்டிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம், சேல்ஸ் வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வந்து சேல்ஸ் பட்ஜெட் முடிஞ்சா நெக்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் பட்ஜெட். அப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணணும். க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோ கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் இங்கே கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக்லேருந்து -10%. அப்போ வந்து க்ளோசிங் ஸ்டாக் கிடச்சிரும். நான் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஸ்டாக் லெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட இது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேல்ஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு வந்து க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணிக்கிறாங்க. எவ்வளோனா 800 -10%. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். இதனுடைய ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக், ஓப்பனிங் ஸ்டாக் -10%. ஓகே, அப்போ வந்து 6300, அப்போ இங்கே 720. டோட்டலாக பார்த்துட்டோன்னா 7020 வரும். 7020லேருந்து ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணிடுறோம். அப்போ வந்து ப்ரொடக்ஷன் எவ்வளோ பண்ணுறதுன்னு கிடச்சிரும். இதை வந்து சிம்பிளாக 6300 மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணணும், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணணும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் 800 இருக்கா, மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளோனா 800 into 10%. மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போட்டிங்கனாலே வந்துடும். ஏசிபி அப்படின்னு போட்டு இந்த மாதிரி சிம்பிளாக போட்டால் கூட போதும், இந்த டேபிளர் காலமில் போட்டாலும் ஓகே. ஈக்குவல் டு அப்போ எவ்வளோ வரும்னா 6300 மைனஸ் 800 மைனஸ் 720 வரும். ப்ளஸ் 720 வரும். நான் க்ளோசிங் ஸ்டாக் ஆட் பண்ணணும். ஸோ 7020 வந்துடும். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சா எம்சிபிக்கு வந்து 8280, டிபிக்கு வந்து 3920. காம்போனன்ட் யூசேஜ் வந்து நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். காம்போனன்ட் யூசேஜ்னால் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத வச்சு இப்போ வந்து 6220 வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோமா, இது வந்து பேஸ் போர்டு எவ்வளோ 1 தான் எல்லாத்துக்கும் தேவை, அதனால் into 1 அப்படின்னு போட்டால் சேம் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட் IC08 வந்து ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ, ஏசிபிக்கு வந்து 8 தேவை, எம்சிபிக்கு வந்து 2 தேவை, டிபிக்கு வந்து 2 தேவை. ஸோ இதால் இன்டூ பண்ணணும் எவ்வளோ காம்போனன்ட்ஸ் தேவையோ. இது ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ காம்போனன்ட்ஸ் தேவையோ அதால் இன்டூ பண்ணணும். எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ தேவைப்படுது அதை பொறுத்து இன்டூ பண்ணணும். even 6220 into 8 வந்து 8280 into 2 3920 into 2. இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ணுவோம். காம்போனன்ட் IC12 இதுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ தேவைப்படுது, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ தேவைப்படுது. அதே காம்போனன்ட் IC26 எவ்வளோ யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம், எவ்வளோ இது தேவைப்படுது. IC26 வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ண எவ்வளோ தேவைப்படுது, அதால் இன்டூ பண்ணுறோம் எல்லாத்துக்கும். இதை மூணே கூட்டி இங்கே போடுறோம். இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் போடுறோம். நம்மளுக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ தேவை அப்படிங்கிறது கிடச்சிரும். டோட்டலாக எவ்வளோ தேவைங்கிறது வந்து யூசேஜ்லேருந்து நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறதுக்கு என்ன பண்ணுவோன்னா யூசேஜ் ப்ளஸ் க்ளோசிங் ஸ்டாக் மைனஸ் ஓப்பனிங் ஸ்டாக். அது பண்ணணும்னா நம்ம எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடச்சிரும். 18420. க்ளோசிங் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் 10%. ஓப்பனிங் ஸ்டாக் வந்து 1600னா 1600 மைனஸ் 10% 1440. இது ரெண்டே ஆட் பண்ணால் யூசேஜ் அண்ட் ப்ரொடக்ஷனையும் க்ளோசிங் ஸ்டாக்கே ஆட் பண்ணால் 19860. அதிலிருந்து ஓப்பனிங் ஸ்டாக்கை லெஸ் பண்ணிட்டோன்னா ஓப்பனிங் ஸ்டாக் 1600, அதை லெஸ் பண்ணிட்டோன்னா 18260 வரும். அதுதான் பர்ச்சேஸ் குவான்டிட்டி. இதனுடைய குவான்டிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வேல்யூலேயே கேட்டிருந்தாங்களா, ஸோ அதனுடைய பர்ச்சேஸ் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறோம். அதால் இன்டூ பண்ணிட்டோம்னா 18260 into 60 அது வந்து பர்ச்சேஸ் வேல்யூ கிடச்சிரும் 10,95,600. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும். அதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஒவ்வொன்றுக்கும் அதனுடைய க்ளோசிங் ஸ்டாக் வந்து ஆட் பண்ணுறோம், ஓப்பனிங் ஸ்டாக் வந்து லெஸ் பண்ணுறோம். க்ளோசிங் ஸ்டாக் எப்படி கண்டுபிடிக்கணும், ஓப்பனிங் ஸ்டாக் மைனஸ் 10%. அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் குவான்டிட்டி கிடைக்கும். அந்த குவான்டிட்டியிலேருந்து பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஒவ்வொன்றுக்கும் சேஞ்ச் ஆகும். அதால் இன்டூ பண்ணிட்டோம்னா
பர்ச்சேஸ் வேல்யூ கிடச்சிரும். டோட்டல் பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 47,94,160. நெக்ஸ்ட் வந்து மேன் பவர் பட்ஜெட்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எம்ப்ளாயர், அதாவது லேபர் எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ ஒர்க்கர்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஏசிபி 6,220, எம்சி வந்து 8,280. இவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம் 3,920. ஒவ்வொரு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹார்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருந்தாங்க. ஏசிபிக்கு வந்து கிரேட் ஏல வந்து 8 ஹார்ஸ் தேவை, கிரேட் பியில் வந்து 16 ஹார்ஸ் தேவை. எம்சிபிக்கு வந்து கிரேட் ஏல வந்து 6 ஹார்ஸ் தேவை, கிரேட் பியில் வந்து 12 ஹார்ஸ் தேவை. டிபிக்கு வந்து கிரேட் ஏல வந்து 4 ஹார்ஸ் தேவை, கிரேட் பியில் வந்து 8 ஹார்ஸ் தேவை. ஸோ இது ரெண்டே இன்டூ பண்ணுறோம். 6,220 இன்டூ 8 49,760, 8,280 இன்டூ 6 49,680, 3,920 இன்டூ 4 15,680. அப்போ வந்து கிரேட் ஏ எவ்வளோ ஹார்ஸ் தேவைப்படுதுன்னா 1,15,000 ஹார்ஸ் 120 அவ்வளோ ஹார்ஸ் தேவைப்படுது. நெக்ஸ்ட் வந்து கிரேட் பிக்கு எவ்வளோ ஹார்ஸ்னு பார்க்கணும். இன்டூ பண்ணுறோம் அதே மாதிரி 6,220 இன்டூ 16 99,520, 8,280 இன்டூ 12 99,360, 3,920 இன்டூ 8 31,360. இதெல்லாம் டோட்டல் பண்ணோன்னா 2,30,240. இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்க போகிறோன்னா எவ்வளோ லேபர்ஸ் நம்மளுக்கு தேவை அப்படின்ட்டு. ஒரு லேபர் 25 டேஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க 1 மந்தில். ஒரு நாளைக்கு 8 ஹார்ஸ், அப்போ வந்து டோட்டலாக 200 ஹார்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு லேபர் 200 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, அப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஹார்ஸ் ஒர்க் பண்ணணும் 1,15,120. ஒரு லேபர் 200 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாருன்னா எத்தனை லேபர் நம்மளுக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும். ஒரு லேபர் 200னா எத்தனை லேபர் சேர்ந்தால் 1,15,120. அப்போ வந்து 1,15,120 டிவைடட் பை 200ன்னு போட்டால் ஆன்சர் கிடைக்கும். எவ்வளோனா 576 வருது. கிரேட் ஏ வந்து 576 லேபர்ஸ் தேவைப்படுது. கிரேட் பி வந்து 1,152 லேபர்ஸ் தேவைப்படுறாங்க. அப்போ வந்து வேஜ் ரேட் பர் மந்த் எவ்வளோ வருதுன்னா 200 ஹார்ஸ் ஒர்க் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு எவ்வளோ ருபீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் கிரேட் ஏக்கு வந்து 5, அப்போ வந்து 1000. கிரேட் பிக்கு வந்து 4 rupees அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ வந்து 200 இன்ட்டு 4, அப்போ வந்து 800 கிடைக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே அந்த 5ஆல் பண்ணாலும் ஓகே. எவ்வளோ ஹார்ஸ் வேணும்னு கிடச்சிருச்சா, ஓகே. எவ்வளோ லேபர் வேணும்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ வந்து ஒரு லேபருக்கு 1000 per monthனா 576 லேபர்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னா 5,76,000. ஒரு லேபருக்கு வந்து கிரேட் பியில் வந்து 800 per monthனா 1,152 லேபர்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்க்கணும். 9,21,600. அப்போ டோட்டலாக எவ்வளோனா 14,97,600. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. பார்க்குறதுக்கு பெருசாக தான் இருக்கும், அது கன்சிஸ்டண்ட்டாக எங்கேயும் மிஸ்டேக் பண்ணாமல் போட்டு வந்தால் அவ்வளோதான், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மாஸ்டர் பட்ஜெட். மாஸ்டர் பட்ஜெட் ஈஸியாக தான் இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன் 6 என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் படிச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக பார்த்துடலாம். இல்லுஸ்ட்ரேஷன் 6, ஃப்ளோட் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ரெக்வயர்ஸ் யூ டு ப்ரிப்பேர் த மாஸ்டர் பட்ஜெட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் ஃபார் த ஃபாலோவிங் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து கீழே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வச்சு நம்ம மாஸ்டர் பட்ஜெட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். யாருக்குன்னா ஃப்ளோட் கிளாஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு. என்னென்னலாம் கொடுத்துருக்காங்கன்னா சேல்ஸ் டஃப் அண்ட் கிளாஸ், பென்ட் கிளாஸ், 2 டைப் ஆஃப் கிளாஸஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஒன்று வந்து டஃப் அண்ட் கிளாஸ், பென்ட் கிளாஸ். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் மெட்டீரியல் காஸ்ட் 60% ஆஃப் த சேல்ஸ்லேருந்து 60%. அப்போ வந்து 8 lakhனா இதில் 60%னா 4,80,000 வந்து மெட்டீரியலுக்கே போயிடுது. டைரக்ட் வேஜஸ் வந்து 20 workers 150 per month. ஒன் இயருக்கு கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்டு 12ஆல் வரும். நெக்ஸ்ட் வந்து என்னது, ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் லேபர், டைரக்ட் லேபர்னால் டைரக்ட் வேஜஸில் போயிடும். இன்டைரக்ட் லேபர்னால் ஒர்க் மேனேஜர்ஸ், ஃபோர்மேன், இதெல்லாம் இதில் வரணும். ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் வந்து 500 per month, 400 per month. ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் 2.5% on sales. Depreciation on machinery 12,600, lightning and power 3,000, repairs and maintenance 8,000,
அதர் சன்ட்ரீஸ் 10% on direct wages. இங்கே direct wages எவ்வளோ? 150 per month. டோட்டல் எவ்வளோனா 20 ஒர்க்கர்ஸ். அதில் 10% தான் அதர் சன்ட்ரீஸ். அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 36,000 per year. இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மாஸ்டர் பட்ஜெட். மாஸ்டர் பட்ஜெட்னா ஒன்றும் இல்லை, எங்கள் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ரிலேட்டடான எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லாதனால நம்ம நெட் ப்ராஃபிட் மட்டும் கண்டுபிடிக்க போகிறோம். காசு ஷீட் மாதிரி தான், ஆனால் ஃபார்மேட் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் வந்து சேல்ஸ். டோட்டல் எவ்வளோனா 8 lakh. மேலேயே சொன்னோம்ல 8 lakh. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டோட்டல் சேல்ஸ் கிடச்சிருச்சா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து லிஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் இப்போ தான் அந்த காஸ்ட் ஷீட் ஃபார்மேட் வரும். டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் 60% ஆஃப் சேல்ஸ்னால் 4,80,000. நெக்ஸ்ட்டு வந்து டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் வந்து 150 per monthனா 20 ஒர்க்கர்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்துட்டோன்னா 3,000 per month ஆகும். அப்போ வந்து 1 இயருக்கு எவ்வளோ ஆகும்னா 36,000. 20 ஒர்க்கர்ஸ் 150 per month into 12 months, அப்போ வந்து 36,000. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்களா, டோட்டலாக 900 per monthனா இயருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். இது தனித்தனியாகவே போட்டுக்கலாம். 500 into 12 வந்து 6,000. 4 months salary 400 into 12 வந்து 4,800. டிப்ரிசியேஷன் வந்து ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸில் தான் வரும். ஸோ கொஸ்டினில் கொடுத்து 12,600 அப்படியே போட்டுரும். லைட் அண்ட் பவர் இதை வந்து ஃபிக்ஸ்டுன்னு எடுத்துகிட்டு 3,000 அப்படியே போட்டுக்கிறோம். இதெல்லாம் இயர்லி கொடுத்துருந்தாங்க, மந்த்துன்னு ஸ்பெசிஃபைட் பண்ணாதனால இது இயர்லி கொடுத்துருக்காங்கன்னு அசம்ஷன். நெக்ஸ்ட் வந்து ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ். இது வந்து வேரியபிள் ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ். ரிப்பேர்ஸு, ஸ்டோர்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் இதெல்லாம் வேரியபிளில் வரும். ஸோ கொஸ்டினில் கொடுத்தது 20,000. ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து 8,000. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 3,600. டோட்டலாக வந்து 31,600. அது வந்து ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறோம். 5,74,000. டோட்டலாக ஒர்க் காஸ்ட், ஃபேக்ட்ரி காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 5,74,000. டோட்டலாக சேல்ஸ் வேல்யூ எவ்வளோனா 8 lakh. 8 lakhலேருந்து 5,74,000 சப்ராக்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதாவது கிராஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். எவ்வளோனா 2,26,000. இங்கே வந்து அட்மின், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அதை வந்து நம்ம கிராஸ் ப்ராஃபிட்டில் பண்ண மாட்டோம். இது வந்து எதுனா P&Lல வர மாதிரி வரும். ஸோ அந்த P&Lல தானே அட்மினிஸ்ட்ரேஷன், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்லாம் வரும். ஸோ அது 36,000 வந்து கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து லெஸ் பண்ணிடுறோம். நம்மளுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இங்கே அதர் சன்ட்ரீஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களா, இங்கே வந்து அதர் சன்ட்ரீஸ்க்கு வந்து ஒர்க்கிங் நோட்டே கொடுக்கல. அதர் சன்ட்ரீஸ் தான் இங்கே சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ்ன்னு எழுதியிருக்காங்க. 10% ஆஃப் டைரக்ட் லேபர் தானே. இங்கே வந்து டைரக்ட் லேபர் எவ்வளோனா 36,000. ஸோ 36,000 இங்கே வந்து ஒர்க்கிங் நோட்டை எழுதிக்கிங்க. 36,000 into 10%, அதான் சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 3,600. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சு.